அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஜி கேரளா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா தான். சரியா? அடுத்தது, consider the following statements. The 130th Constitution Amendment Bill aims to provide legal framework for the removal of Prime Minister, Chief Minister and Ministers. It will amend the Articles 75, 164 and 239AA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். 130th Constitution Amendment Bill அப்படிங்கிறத நேத்து லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பில் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் இன்கேஸ் 30 days கன்சிக்யூட்டிவா 30 கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து அவங்க பிரிசன்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க, 31st டே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்க. சரியா? 30 கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து ஜெயில இருந்தாங்கன்னா 31st டே அவங்களுக்கு அமைச்சர் பதவி பெறும். அதுக்கப்புறமா ஜெயில இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அவங்க மினிஸ்டரா இருந்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் 22nd இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 22வது ஐஏஎம் எங்க வரப்போகுது அப்படின்னா கவுஹாத்தில. ஃபர்ஸ்ட் ஐஏஎம் 1961ல கல்கத்தா அண்ட் அகமதாபாத்ல செட்டப் பண்ணிருப்பாங்க. அடுத்தது, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 17 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட ஒரு 17 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் தென் ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறதையும் செட்டப் பண்ண போறாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து இந்தியாவில் வரப்போகுது. சரியா? குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இந்தியாவில் வரப்போகுது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்தியா அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா குருகிராம்ல இருக்கு. ஓகே, குருகிராம் இன் ஹரியானா. சரியா? லாஸ்டா, டைமண்ட் லீக் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமண்ட் லீக் அப்படிங்கிறது நமக்கு அத்லெட்டிக்ஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஈவெண்ட். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.